ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அன்பாக்சிங் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம இதை குயிக் ரிவ்யூ தான் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்சங் நிறுவனத்தில் அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் டிவைஸான சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவோட ரிவ்யூ வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 லான்ச் ஆகியிருக்க ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ்ல உச்சகட்டத்தில் இருக்க ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போனோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாம்சங் அவங்களுடைய அடுத்த ஃபிளாக்ஷிப் டிவைஸா இருக்கிற ஃபோல்டும் ஃபிளிப்பும் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா நம்ம வாங்குறது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களும், இந்த போன்ல அப்படி என்னதான் ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சாம்சங் நிறுவனம் அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் டிவைஸான சாம்சங் கேலக்ஸி S24 அப்படிங்கிற சீரிஸை தான் 2024 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல நம்மளுக்கு முக்கியமான போனா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அப்படிங்கிற போனை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸோட லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ AI அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியமா மொபைல் போன்ஸுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அப்படிங்கிறது அதுல முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதனாலேயே இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் பேசுற ஒரு ஸ்மார்ட் போனா கூட மாறினுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோட விலை, அதுக்கு பிறகு இலங்கையில இந்த ஸ்மார்ட் போனை வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உண்மைக்குமே வாங்கலாமா, எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் போன்ல அப்படி என்னதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்டாவே இந்த போன் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா இலங்கையில என்ன விலையில வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துல இருந்து ஒரு 3,20,000 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு ஸ்ரீலங்கால இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் போனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களுக்கு இந்த போனை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராட யூஸ்ட் மொபைல் கூட நம்மளுக்கு இலங்கையில பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த போன் கொஞ்ச நாள் ஆனதுனால நம்மளுக்கு செகண்ட் ஹேண்ட்லயும் இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிராண்ட் நியூவா வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கலாம், இல்ல யூஸ் பண்ண மொபைல் வாங்குறதா இருந்தாலும் இப்போ சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா நம்மளுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். இந்த போன்ல நம்ம ஃபர்ஸ்டாவே பார்க்க போறது பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரால எப்படி கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராலையும் பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பெரிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க, அதுக்கு பிறகு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க, டைப் C to டைப் C கேபிள் கொடுத்திருக்காங்க, சிம் இஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க. மொத்தமா பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு விஷயங்களை தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுக்கு சார்ஜர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செப்பரேட்டா தான் வாங்கணும். ஸோ ஒருத்தவங்க போன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முன்ன நம்மளுக்கு சார்ஜரும் இன்க்ளூட் ஆகிருக்கும். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிளாக்ஷிப் டிவைஸ்ல நம்மளுக்கு சார்ஜர்ஸ் இன்க்ளூட் ஆகாது. ஸோ சார்ஜரை நீங்க செப்பரேட்டா தனியா தான் வாங்கணும். ஸோ 3 லட்சம் கொடுத்து போனை வாங்குறோம், பட் சார்ஜரை திருப்பி நம்ம ஒரு 6,000 இல்லாட்டி 7,000 கொடுத்து சார்ஜரை தனியா வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா. நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ போனை கையில எடுத்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் கொடுத்திருக்க இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அப்படிங்கிறது ரொம்பவுமே லைட்டான வெயிட் தான். இவ்வளவு பெரிய டிஸ்பிளே இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா கையில ஹோல்ட் பண்ணும்போது அந்த அளவு வெயிட்டே தெரியாத அளவுக்கு நல்லாவே ஒரு பிரீமியம், அதோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பில் குவாலிட்டியில நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் ஆப்பிள் நிறுவனம் ரிலீஸ் பண்ண அவங்களுடைய iPhone 15 சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா டைட்டானியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதே பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராலையும் நம்மளுக்கு டைட்டானியம் யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா ரொம்பவுமே லைட்டான வெயிட்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் பார்க்குற மாதிரி இருக்கும். கையில எடுத்து யூஸ் பண்ணும்போதும் அந்த அளவு பெரிய போனை ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கிற வெயிட் நம்மளுக்கு கைக்கு தெரியாத அளவுக்கு ரொம்பவுமே லைட்டான வெயிட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அது இந்த ஸ்மார்ட் போனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸான விஷயமாக இருக்கும். ஏன்னா 15 Pro Max கையில ஹோல்ட் பண்ணி இருக்கும்போது ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல இந்த போனை கையில ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா வெயிட் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா கையில ஹோல்ட் பண்ணி இருக்கும்போது அந்த வெயிட் ஓரளவு குறைவாக இருக்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம முக்கியமா பார்க்கிறது இதோட டிஸ்பிளே தான். சாம்சங் போன்ஸ் அப்படின்னு பார்த்தாலே டிஸ்பிளே அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராக்கும் இவங்க பார்த்தோம் அப்படின்னா 6.8 இன்ச் கொண்ட டைனமிக் அமோலட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. உண்மைக்குமே டிஸ்பிளே வேற லெவல்ல இருக்கு. அதோட இதுல பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே ஸ்லிம்மான பெசல்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. ஸோ போனோட டிஸ்பிளே ரொம்பவுமே பெருசாக இருக்கு அப்படிங்கிறதா இதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு பிறகு இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போனோட ரைட் ஹேண்ட் சைட்ல நம்மளுக்கு வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க.
ஃபோன்ட கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு S Penக்கான அந்த ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் S Penனும் நம்மளுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது பக்கத்துலேயே ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன்ட கீழே தான் நம்மளுக்கு வந்து சிம் ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா எந்த ஒரு பட்டன்ஸுமே பார்க்க இருக்காது. ஃபோன்ட மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 மைக்ஸ் அண்ட் அதுக்கு பிறகு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கையும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேமரா செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பின்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியமான டிசைன் லுக்கை வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4 கலர்ஸ் வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணாங்க. அண்ட் அது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து சில 3 கலர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 3 கலர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விருப்பம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 4 கலரில் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் டைட்டானியம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு கிரே டைட்டானியம் கொடுத்துருந்தாங்க, yellow டைட்டானியம், ப்ளூ டைட்டானியம், கிரீன் டைட்டானியம், orange டைட்டானியம், violet அப்படின்னு ஒரு கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் நம்மளுக்கு வந்து 7 கலர்ஸ்ல இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா லுக் அண்ட் டிசைன் வைஸ்ல ரொம்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. கையில் எடுத்து ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த லுக் அண்ட் டிசைன் டைட்டானியம் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இந்த S Pen நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மைக்குமே அதோட டச் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு பார்த்தோம்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ கையில் எடுத்து இந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த S Penல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்த நாளும் இந்த S Penனை வந்து யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ என்னதான் S Pen வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு ஆப்ஷனாக மட்டும்தான் இருக்க போகுது. எப்பயாவது ஒரு தடவை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா டே டு டே யூசேஜில் வந்து இந்த S Pen அப்படிங்கிறது சாதாரண யூசருக்கு வந்து பெருசாக தேவைப்படாத ஒரு விஷயமாக தான் இருக்கு. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த S Pen தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த Samsung Galaxy S24 Ultraல கொடுத்திருக்க சிப்செட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து Snapdragon 8th ஜெனரேஷன் சிப்பை தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளாக்ஷிப் டிவைஸ்க்கு ஒரு நல்ல சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். மல்டி டாஸ்கிங் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சாதாரண டே டு டே யூசேஜுக்கா இருந்தாலும் சரி, இந்த சிப்செட் அப்படிங்கிறது ஓரளவு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹெவி கேம் யூஸ் பண்றதா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அந்த அளவு ஸ்மூத்தா வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சிப்செட் தான். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க வந்து இந்த ஸ்மார்ட் போனை இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம யூஸ் பண்றதுக்கு இந்த சிப்செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது கூட பார்த்தோம் அப்படின்னா 12GB ரேம்ல வந்து நம்மளுக்கு இதோட RAM வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்மார்ட் போன்ல நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து வீடியோ எடுக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஒர்க்ஸுக்கு தான் ஒரு ஸ்மார்ட் போன் தேடுறீங்க, மல்டி டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பெஸ்டான ஸ்மார்ட் போனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போனை டிசைன் பண்ணியும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல அதுக்கு அடுத்து நம்ம முக்கியமா பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேட்டரி தான். ஸோ இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 5000 mAh கொண்ட பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. அது கூட ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணும், வயர்லெஸ் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போனை சார்ஜ் பண்றதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. இந்த 5000 mAh பேட்டரியும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஹெவி யூசேஜ் பண்ணல அப்படின்னா கிட்டத்தட்ட 2 நாள் நல்லாவே யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்குது. ஹெவியா வந்து கேம் பிளே பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் தான் இந்த ஸ்மார்ட் போன் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் போன்ல இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறது, அதாவது Samsung Galaxy S24 Ultraல நம்மளுக்கு முக்கியமா கொடுத்திருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Android 14 வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா One UIல 6.1ல தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் ஆகுது. ஸோ Android 14 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல OS-ஆ பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அது கூட அவங்க கொடுத்திருக்க அந்த One UIல தான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த AI ஃபீச்சர்ஸ்ல ரொம்பவுமே ஃபேமஸா பேசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கிள் டு சர்ச் அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்க கேப்சர் பண்ணி அதை வந்து ஒரு சர்க்கிள் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி தரும். கூகுளாலேயே சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு பிறகு கால்ஸை பார்த்தோம் அப்படின்னா லைவா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கு பிறகு நோட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சமரைஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ஈஸியா பண்ற அளவுக்கு AI ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இந்த ஸ்மார்ட் போனை வாங்குறீங்க அப்படின்னா உண்மைக்குமே Samsung Galaxy S24 Ultra அப்படிங்கிறது ஒரு அல்ட்ரா லெவல்ல தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ போட்டோஸா இருந்தாலும் நம்மளுக்கு எடிட் பண்றதுக்கு AI ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் போன் தேடுறீங்க, ஒரு DSLR-க்கு போறதை விட ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த Samsung Galaxy S24 Ultra அப்படிங்கிறது உண்மைக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இதுல இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க.
இந்த அளவு ஃபீச்சர்ஸை பற்றி பேசினாலும் இந்த ஃபோனில் கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூமியில இருந்தே நம்மளுக்கு வந்து 3 ஜூம் பண்ணி போட்டோஸ் கேப்சர் பண்றதுக்கான சான்ஸ் சாம்சங் இந்த எஸ் சீரிஸ்ல வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த டைம் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த S24 அல்ட்ராவோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 200 மெகா பிக்சல்ல நம்மளுக்கு இதோட கேமரா வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 200 மெகா பிக்சல் அப்படின்னு பார்த்தோம்னா f1.7ல வந்து வைட் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 மெகா பிக்சல்ல டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல்ல பார்த்தோம் அப்படின்னா பைரோஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 12 மெகா பிக்சல்ல பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா வைட் வந்து கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 4 கேமராஸ் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அப்படிங்கிறது வந்து லான்ச் ஆகுது. ஸோ அதனால இதோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு குறை சொல்ற அளவுக்கு இருக்கவே இருக்காது. போட்டோஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நல்லாவே போட்டோஸ் வந்து கேப்சர் பண்றதுக்கான சான்ஸை வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா வந்து கொடுத்துருக்கு. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு 8K வரையும் வீடியோ ஷூட் பண்றதுக்கான சான்ஸ் இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரால வந்து இருக்கு. ஸோ கண்டென்ட் கிரியேட்டருக்குன்னு தனியா ஒரு DSLR கேமரா மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ போட்டோஸா இருந்தாலும் சரி வீடியோஸா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 12 மெகா பிக்சல்ல நம்மளுக்கு வந்து இதுல செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா 4K 60 FPS வரையும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நல்ல ஒரு விஷயமா தான் நம்மளுக்கு வந்து பார்க்க கிடைக்குது. கேமரா அப்படின்னு எடுத்தோம்னா இந்த போன்ல நான் சொன்ன மாதிரி தான் கேமரா அப்படிங்கிறது ஒரு பேசும் பொருளாக இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபேக்கா கூட பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் 3 கேப்சர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே S24 அல்ட்ராலையும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மாதிரி தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிசி இல்லாமல் நீங்கள் வீடியோஸை எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனே உங்களுடைய சகல விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இலங்கையில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கேலக்ஸி மொபைல் மூலமாக உங்களுக்கு வந்து ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதே ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக சொல்லணும். இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா iPhone 15 Pro Max வந்து லான்ச் ஆன டைமில் இருந்த விலையோட பார்க்கும்போது இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் இதோட ப்ரைஸ் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுற டைமில் என்ன ப்ரைஸில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ அந்த ப்ரைஸில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஹை எண்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் நிறுவனம் கொடுத்துருக்க இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் உண்மைக்குமே அல்ட்ரா லெவலான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட்ஸில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைக்குமே வாங்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 லட்சத்துக்கு அதிகமான விலையில தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்க இருக்கும். ஸோ ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ் தான், அதனால இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் எனக்கு வந்து உண்மைக்குமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா S24 அல்ட்ரா வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். உண்மைக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.